Hello, my dear friends. Welcome and welcome back to our channel. We've been seeing a lot of daily use sentences under 1 lakh daily use sentences playlist. இன்னைக்கு நம்ம 1971 வந்து பார்க்கலாம் வாங்க. அவனுங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவனுங்க. We often say this, right? யாராவது நம்ம பார்த்தா ஐயோ ரொம்ப ஆபத்தானவனுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரியலி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேணாம், சீரியஸ் த்ரெட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். தே ஆர் அ சீரியஸ் த்ரெட். தே ஆர் அ சீரியஸ் த்ரெட். தே ஆர் அ சீரியஸ் த்ரெட் டு த சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானவனுங்க லைக் தட். அண்ட் தென் நம்ம எல்லாரையும் தான் அவன் கூப்பிட்டான். ஹி கால்ட் ஆல் ஆஃப் அஸ். ஹி கால்ட் ஆல் ஆஃப் அஸ். அந்த இடத்துல ஒன்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நோ நீட். ஹி கால்ட் ஆல் ஆஃப் அஸ் இல்லைனா ஹி கால்ட் ஆல் ஆஃப் அஸ் ஒன்லி லைக் தட். தென் நம்ம அதெல்லாம் லேட் பண்ணவே கூடாது. வி ஷுடின் டிலே தேட். வி ஷுடின் டிலே தேட். கைஸ் பாயிண்ட் போனர். இங்கே லேட் பண்ணுறது அப்படின்னா இங்கிலீஷில் இருந்தால் நம்ம சொல்கிறோம் தமிழில் பேசும்போது. பட் டோன்ட் யூஸ் த சேம் வேர்ட் இன் இங்கிலீஷ். லேட்டுங்கிறத யூஸ் பண்ணிடாதீங்க. வி ஷுட் நாட் லேட் தட். அதெல்லாம் இல்லை. லேட் பண்ணுறது, தாமதம் செய்வது அப்படின்னா டிலேங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ஷுடின்ட்டுன்னு சொல்லாதீங்க. ஆஃப்டர் ஒன் பிளெனி ஆஃப் வீடியோஸ் அந்த இட்டை கட் பண்ணிக்கோங்க. ஷுடின் இன் அதோட வச்சுக்கோங்க. வி ஷுடின் டிலே தேட். வெல், இட்ஸ் மோர் த நெக்ஸ்ட் ஒன். அவள் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாள். இப்போ என்னாச்சு? ஆமாம், அவள் எப்பவும் பேசிகிட்டே இருப்பாள். இப்போ என்னாச்சு? She always keeps talking. What's wrong now? She always keeps talking. What's wrong now? Keep plus verb plus ing. இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் பிளேயர் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீ வரதுனால we have to add yes to the verb. Keep வந்து keeps மாறிடும். ஓகே. She always keeps talking. What's wrong now? Well, the next one. அவன் பெட்டில் படுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். I saw he was laying on the bed. அவன் பெட்டில் படுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். I saw he was laying on the bed. I saw he was lying on the bed. Run பண்ணுங்க. அதே emotion. Bring the same essence in English. Okay? Well, the next one. நீ அவன் கண்ணை பார்த்து பேசணும். You should look at his eyes and speak. Okay? You should look at his eyes and speak. Then அவ என் கூட தான் இருக்கணும். She must be with me only. She must be with me only. Alright, let's move to the next one. அவங்க எப்படி பேச போகிறாங்க? How are they going to speak? How are they going to speak? சரி, உங்கள் கை காமி. Come on, show your hands. Come on, man, show your hands. Alright guys, let's move to the next one. இதுக்காகத்தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களா? Did both of you fight for this? Did both of you fight for this? Fight for this, for this. Okay, ஃபார்ன்னு சொல்ல வேணாம். The same thing, ஆர் இற கட் பண்ணிக்கோங்க. ஃபார் மட்டும் வச்சுக்கோங்க. Did both of you fight for this? And then செம்மையாக இருக்க போகுது. It's going to be awesome. It's going to be awesome. And then எப்படி என்னோட பயிற்சி ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு? நானும் ஏதாவது உதவி இது பண்ணட்டா? How is your training going on? Shall I help you too? How is your training going on? Shall I help you too? Alright, the next one. அவளுக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது. She doesn't need anybody's help. She doesn't need anybody's help. Guys, 99 out of 100 she don't னா சொல்லுவாங்க. பட் you don't be a part of them, be a part of 1%. Okay? ஐயுவிதைக்கு don't யூஸ் பண்ணுங்கள். he sheக்கு doesn't யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தேவைப்படாதுன்னா I don't need, you don't need, we don't need, they don't need. அவனுக்கு தேவைப்படாது he doesn't need, அவளுக்கு தேவைப்படாது she doesn't need. ஓகே, he sheக்கு doesn't தான் யூஸ் பண்ணணும். never forget. she doesn't need anybody's help. அவன் ஊரில் இல்லையா? isn't he out of town? isn't he out of town? isn't he? isn't here, isn't அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த இட்டை கட் பண்ணிட்டேன். isn't he? கான்ட்ராக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சேர்த்துங்க. isn't he out of town? then என்னோட புது வண்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற? what do you think of my new bike? what do you think of my new bike? alright, the next one. இல்லைன்னா அவனுங்க உன்னை எல்லா நேரமும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. otherwise they'll keep torturing you all the time. otherwise they'll keep torturing you all the time. they'll ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, they will அப்படின்னு கான்ட்ராக்ட் பண்ணால் they'll keep torturing all the time. alright, let's move to the next one. பின்ன வேற என்ன நான் எதிர்பார்க்கணும்? what else should I expect then?
வாட் எல்ஸ் ஷுட் ஐ எக்ஸ்பெக்ட் தென்? வாட் எல்ஸ் அது வாட் எல்ஸ்ன்னு பிரிக்கிறதுக்கு பதிலாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட் எல்ஸ்? ஓகே. அண்ட் தென் அவன் அமைதியாக கொஞ்சம் நேரம் கொடு. அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும்டா, கொஞ்சம் நேரம் அவனுக்கு கொடு. கிவ் him some time to get calm. Give him some time to get calm. And then அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இட்ஸ் நாட் that easy to get the truth from him. Listen carefully. It's not that easy to get the truth from him. That easy. தமிழில் சொல்கிற இல்லையா, அவங்ககிட்ட உண்மையை வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ அது இங்கிலீஷில் இட்ஸ் நாட் that easy. ஓகே. அந்த அவ்வளோ அப்படின்னு வரும்போது that மச்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மச்சை கட் பண்ணிக்கோங்க. that இது மாதிரி பேசும்போது it sounds really cool, right? It's not that easy to get the truth from him, man. Alright, let's move to the next one. This is a commonly used sentence in our daily life. கோபப்பட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? கோபப்படுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? We often say this, right? What are you going to get by getting angry? What are you going to get by getting angry? அப்படியே சொல்லி பாருங்க. What are you going to get by getting angry? இது இங்கிலீஷே இல்லையா? What are you going to get by getting angry? கேஷுவலாக பேசி பாருங்கள். ஹாவ் மிரர் ப்ராக்டிஸ் கேஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. யூல் கெட் இட். அண்ட் தென் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் பேட் டு லுக் அட். திஸ் பிளேஸ் இஸ் பேட் டு லுக் அட். அண்ட் தென் உனக்கு தூக்கம் வருமா வராதா? will you get sleep or not? Will you get sleep or not? Alright, let's move to the next one. அவள் கை கொஞ்சம் நடுங்குச்சு. Her hands shook a little. Her hands shook a little. Shake. Past tense, shook. Shakedன்னு போட்டுறாதீங்க. And then அப்புறம் என்ன, நீ கம்மி விலைக்கு கேளு. You asked for a lower price then. You asked for a lower price then. Well, here comes the last sentence of today's video. நல்லா சூப்பராக இருந்துச்சு. It was impressive. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. It was impressive. Guys, I bet all the videos and playlists on our channel will be very impressive. So editing wise எப்படி இருக்குதோ, but content wise it's going to be worth for it. பாருங்க, you will learn a lot of stuff from our channel. Well guys, there are a lot of offers going on our channel. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 amazing daily use sentences. Like நான் கேட்டது, have seen, have yet, have spoken. என் லைஃப்பில் நான் பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாமே வச்சு கம்பல் பண்ணி 10,000 அமேசிங் சென்டென்சஸ் பிடிஎஃப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹாட் செல்லில் போயிட்டுருக்கு. இது வாங்கினீங்க அப்படின்னா 600+ சிம்பிள் கான்வர்சேஷன் பிடிஎஃப் இஸ் ஆப்சல்யூட்லி ஃப்ரீ. நிறையா பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப் நல்லா பார்க்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் காம்போ 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you guys will get 26 main course videos. 26 main course videos. I have taught everything right from basic to high level. எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன் தமிழ் டு இங்கிலீஷில் லைஃப் டைம் ஆக்சஸோட. அண்ட் தென் 90+ bonus videos wherein every வீடியோவில் 2 to 3 டிப்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் போஸ்ட் இன்வெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் எசென்ஷியல் பிடிஎஃப்ஸ் 10,000 அமேசிங் சென்சஸ் பிடிஎஃப்ஸ். இது எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கேன். இது காம்போ ஆஃபரில் 3,499 rupeesக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். Guys, not only this, we have got plenty of offers. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். With this note, I'm wrapping up today's session. See you in the next video. Until then, bye-bye. Take care.